ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி. இது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஹோட்டலில் மட்டும்தான் இது செய்ய முடியும் நம்மளாம் நினச்சிட்ருப்போம். அதை வீட்லேயும் இவ்வளோ டேஸ்டியாக நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. போன்லெஸ் சிக்கனாக வாங்கி இது மாதிரி நீட்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபிங்கர் ஃப்ரைஸ்க்கெலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணோம்ல, அது மாதிரி மெலிசாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி ஒரு முட்டையை பீட் பண்ணி அரை முட்டை அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா உப்பு, பெப்பர், அப்புறம் முட்டை, கார்லிக் பேஸ்ட், இதோட மைதா மாவு. நான் ரொம்ப சின்ன ஸ்பூனாக எடுத்ததால் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் என்ன பண்ணுங்கள், மைதா மாவு, அதுவும் பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு 2.5 ஸ்பூன், 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதோட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர், ரெட் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு இருக்கிறதால நம்ம தண்ணி சேர்க்கல, அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு துண்டாக எடுத்து அதில் நல்லா ஓவர் கோட் பண்ணணும். பவுடர் மட்டும்தான் தெரியணும், அந்த தண்ணி ஃபார்மில் கரையக்கூடாது. வெறும் மேலே அந்த பவுட்ரு ஃபார்மாகவே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஈரப்பதமே தெரியக்கூடாது, ஃபுல்லாகவே ட்ரையாக வெறும் பவுட்ரு மட்டும் இருக்கணும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா நம்ம போடும்போது ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயிலை லோ ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா உள்ளே இருக்க சிக்கன் வேகணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அது கொஞ்சம் நான் வச்சதால் அப்படியே கொஞ்சம் அந்த இது தெரியுது பாருங்கள். அப்போ திருப்பி நீங்கள் ஓவர் கோட் பண்ணிவிட்டு பவுடரில் போட்டு நல்லா இது பண்ணணும். இப்போ எண்ணெயில் போடலாம். இது பயங்கரமாக ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஃப்ரைட் சிக்கன் ரெடியாக ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம அழகான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்திருக்கு. இது நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடாம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.